வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏற்கனவே அபிஷேக பொருள்களும் அதன் பலன்களும் அதை பற்றி 2 பகுதியாக பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஏற்கனவே மாதுளம்பழம் வரைக்கும் பார்த்தோம். ஆமாம், மாதுளம்பழம் கோபத்தை போக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது சொல்லுங்களேன். இப்போ பலாப்பழம். பலாப்பழம் அபிஷேகம் பண்ணுவாங்களான்னு யோசிப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் திருவாப்புடையார் கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தீங்க. அதாவது எப்போனா சிவன் ராத்திரி அபிஷேகத்துக்கு. அதாவது நமக்கு ரொம்ப கூட்டத்தில் தள்ளி உட்காந்துருந்தோம். திருவாப்புடையார் கோயிலுங்கிறது மதுரையில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்களேன். செல்லூர் கிட்ட. மதுரை செல்லூரில் திருவாப்புடையார் கோயில். மதுரையில் பழமை வாய்ந்த கோயில்கள் நிறைய இருக்குது. மதுரைக்கு போகிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனாட்சியம்மன் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் இது மட்டும் போகாமல் இந்த சிறப்பு வாய்ந்த மிக பழமையான கோயில்களுக்கும் சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. நம்ம சிவன் ராத்திரி அன்னைக்கு போனப்போ அங்கே உட்காந்து ரொம்ப தள்ளி தான் உட்காந்துருந்தோம். அந்த பழங்களை ஒவ்வொன்றா கூடையாக அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க. அந்த பழங்களோட வாசனை எனக்கு இப்போ நினச்சா கூட அது மனக்கண்ணில் அந்த உணர முடியுது. பலாப்பழ சுளைகளை அபிஷேகம் பண்ணுவாங்க. பலாப்பழத்தை உரித்து அதை சுளை எடுத்து அந்த சுளைகளால் அபிஷேகம் பண்ணுவாங்க. மங்களத்தை கொடுக்கும். பலாப்பழம் நல்ல விஷயங்களை மங்களத்தை கொடுக்கும். அடுத்தது சாத்துக்குடி. சாத்துக்குடியும் நறுக்கி துண்டுகளாகவும் அபிஷேகம் பண்ணுவாங்க. சாறு எடுத்தும் அபிஷேகம் பண்ணுவாங்க. துக்கத்தை போக்கும். ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு அபிஷேகம் தான் இது. அடுத்தது எலுமிச்சம்பழமும் அப்படித்தான் நறுக்கி துண்டுகளாகவும் அபிஷேகம் பண்ணுவாங்க. சாறு எடுத்தும் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரளமாக நடக்கிறதுல பார்ட்டாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் பண்ணுவாங்க அபிஷேகம். இது எலுமிச்சம்பழம் உலகம் தன் வசமாகும் நிலை தரும். அதாவது நம்மை போல் சாதாரண மனிதர்கள் அன்னன்னைக்கு பாடத்தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் எத்தனையோ பேர் உலகத்தையே வசப்படுத்தணும் அப்படின்னு உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக, உலகம் தன் வசமாக ஆனால் தானே அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ அபிஷேகம் உலகம் வசமாகும் நிலை வரும். இவ்வளோ பெரிய விஷயம் வர்றப்போ பகைமை வராமல் இருக்குமா? அந்த பகைமையும் இது அழித்து விடுமா. எலுமிச்சம்பழ அபிஷேகம் உலகத்தை தன்வசமாக்கும், பகைமையை அழித்து விடும். அதுதான். அடுத்தது விபூதி அபிஷேகம் எல்லா இடத்துலையும் பார்ப்போம். அதுவும் விபூதி அபிஷேகம் நினச்சாலே திருச்செந்தூர் முருகனுக்கு நடக்கிற விபூதி அபிஷேகம், வடபழனி முருகனுக்கு நடக்கிற விபூதி அபிஷேகம், பிரதோஷத்தப்போ சிவனுக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு அப்படியே மனக்கண் முன்னால் வந்துகிட்டே இருக்குது. இது எப்போவுமே நடக்கும் எல்லா அபிஷேகத்துலேயும். விபூதி அபிஷேகத்தோட பலன்கள் சகல சௌபாக்கியமும் தரும். சகல சௌபாக்கியம் என்ன வேணும் எல்லாம் கிடைக்கும். மோட்சத்தை கொடுக்கும் முக்கியமாக. அதுதான் விபூதி அபிஷேகத்தோட பலன். அடுத்தது சந்தனாபிஷேகம் எல்லா தெய்வங்களுக்கும் நடக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தெரியுமா, பாதாள குபேர பைரவர். மதுரையில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தோம். அன்றைக்கி நம்ம சந்தனாபிஷேகம், அந்த சந்தனம்லாம் நமக்கு கிடச்சிது. சந்தனாபிஷேகத்தோட பலன் கீர்த்தியை கொடுக்கும். நம்ம ஒரு காரியம் செஞ்சாலே என்ன நினச்சி செய்கிறோம், இதை எல்லோரும் பாராட்டணும், அந்த ஆசை தானே நமக்கு. எல்லோரும் நம்மளை நல்லா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். அந்த ஒரு நற்பெயர், நற்புகழ், நற்கீர்த்தி. அதாவது புகழ்னால் எல்லாமே புகழ் தான். தவறான காரியங்களை செஞ்சு வர்ற பெயர் கிடையாது, பிரபலம் கிடையாது. நற்கீர்த்தி, நற்பெயர், நற்புகழ், நற்கீர்த்தி இது கிடைக்கிறது சந்தனாபிஷேகத்தினால கிடைக்கும். சுகம் பெறுவோம், எல்லா நல்ல சுகங்களும் கிடைக்கும். அடுத்தது பன்னீர் அபிஷேகம். எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு பன்னீர்னால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பன்னீர் அபிஷேகம் சருமை வியாதிகள்லாம் வருது இல்லைங்களா, எல்லாருக்கும் அலர்ஜி வருது, அந்த மாதிரியெல்லாம் வருதுன்னா அபிஷேகத்தப்போ பன்னீர் வாங்கி கொடுக்கணும். கொடுத்தா சருமத்தை காக்கும். திருமகள் அருள் கிடைக்கும். எல்லாமே வேணுமே, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் நமக்கு பொருள் வேண்டி இருக்கே. நல்லது செய்யணுன்னா கூட அதுக்கு பொருள் வேணும். அதுக்கு திருமகளோட பரிபூரண கடாட்சம் வேணும். பன்னீர் அபிஷேகம் திருமகள் அருளை கொடுக்கும். அடுத்தது கும்பம் வச்சுருப்பாங்க. எல்லா அபிஷேகம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அபிஷேகம் பார்க்க முடியலன்னா கூட இந்த கும்பத்தினால அபிஷேகம் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போவோன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம அதோட உள்ளே இருக்கிற தாத்பரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பரிபூர்ணமாக பூர்த்தியாக செய்கிறது. அதுவும் பண்ணியிருப்பாங்க.
அந்த கும்ப நீர்னால் அபிஷேகம் பண்ணுறது வந்து அஷ்டலக்ஷ்மி சம்பத்தை தரும், சாந்தி தரும். அதே தான் பல பஞ்சாமிர்தம். அதிலே தான் பல பஞ்சாமிர்தமும் அந்த அபிஷேகத்துக்கும் இந்த பலன் கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மி சம்பத்தை கொடுக்கும். அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறப்பவே எல்லாம் வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி எல்லாரோட அருளும் கிடைக்கும். அது அடுத்தது சங்காபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில்களில் வந்து கார்த்திகை சோமவாரத்தப்போ பண்ணுவாங்க. 108 சங்கம் வச்சு அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. சில கோயில்களில் 1008 சங்க அபிஷேகம் நடக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காவலூர்னா ஏதோ ஒரு ஊர், அங்கே வந்து நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த ஒரு கோயில். அது யாரோ அதுக்கு கொடுத்துருந்தாங்க போல். அன்றைக்கி நம்ம வித மட்டும்தான் இருந்தோம், வேறு யாரும் இல்லை. அங்கே விளையாடிட்டு இருந்த சில பெண் குழந்தைங்களை அந்த பூஜை பண்ணவர் வர சொன்னார். வர சொல்லி எங்கள் எல்லார் கையிலையும் ஆளுக்கு ஒரு கும்பத்தை கொடுத்து சுற்றி வர சொன்னார். இதெல்லாம் வந்து கடவுளோட அருள்னால கிடைக்கிறது. இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சங்காபிஷேகம் பண்ணார், அடுக்கி வச்சுட்டு ரொம்ப நல்லா பண்ணார். அது பண்ணவர் அந்த ஒவ்வொரு சங்கா உங்களை எடுத்து கொடுக்க சொன்னார். எடுத்து கொடுத்தீங்க உள்ளே நின்று. சங்காபிஷேகம் அருமையான பலன். அது கார்த்திகை சோமவாரத்தப்போ எல்லா சிவன் கோயில்கள்லேயும் சங்காபிஷேகம் நடக்கும். அது பாருங்கள், சர்வ புண்ணியத்தையும் தரும். புண்ணிய பலன் தானங்க நம்ம பரம்பரைக்கும் நம்ம வம்சத்துக்கும் வாரிசுகளுக்கும் கொடுக்கறது. நம்ம என்ன சேர்த்து வைக்கிறதுங்கிறது வந்து நம்ம செய்கிற புண்ணியம். அந்த புண்ணிய பலனை தரும், சர்வ புண்ணியத்தையும் தரும் சங்காபிஷேகம். அடுத்தது வந்து வஸ்திரம் சொர்ணாபிஷேகம். வஸ்திரம் சாத்துதல்ங்கிறது ஒன்று இருக்குது. அபிஷேகம் முடிஞ்சிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் எல்லோரும் வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளையார் துண்டு அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது எல்லாமே கொடுப்பாங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம். சொர்ணாபிஷேகங்கிறது இப்போ கோயில்களில் நான் என்ன பார்க்குறேன்னா, சிறிய கோயில்களில் அவங்கவுங்க கழுத்தில் போட்டுக்கிற சங்கிலி, கையில் போட்டுக்கிற மோதிரங்களை கழட்டி தர்றாங்க. இதை வந்து சுத்தப்படுத்தி, அதாவது தண்ணீரில் அலசிட்டு அம்மன் கழுத்துலையோ அந்த சுவாமிக்கோ அணிவிச்சு அந்த கும்ப தண்ணீரை ஊற்றுறாங்க. அப்போ அது ஒரு புனிதம் பெறுது அந்த சொர்ணாபிஷேகம்ட்டு. நம்ம சொர்ணாபிஷேகங்கிறது கனகாபிஷேகமாக நினைக்கிறோம். அது நமக்கு செய்ய முடியுமான்னு தெரியல, அது நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த சொர்ணாபிஷேகங்கிறது இப்போ நான் நிறைய கோயில்களில் பார்த்துருக்கேன். பத்திரமாக நம்ம கொடுத்து திரும்ப கவனமாக கொடுத்துட்றாங்க. அது நடக்குது. அது சொர்ணாபிஷேகம். அது வந்து நல்ல லாபம் தரும். இறைவனுக்கு சாற்றுவதற்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கறது வந்து நல்ல லாபம் தரும். இப்போ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னது, கேட்டது, படித்தது, இது எல்லாத்தையும் உங்கள் கூட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டோம். ஆமாம், அங்கே எங்கே போகிறப்ப சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தடவை மதுரையில் வந்து எல்லாம் வல்ல சித்தர் சன்னதி இருக்கு இல்லையா, அந்த சன்னதி முன்னால் விழுந்து வணங்கினப்போ ஒருத்தர் சுற்றி வந்தவர் சொல்லிக்கிட்டே போனார், இங்கே சாமிக்கு முன்னாடி இப்படி கும்பிடக்கூடாது, நந்திக்கிட்ட போய் விழுந்து வணங்கணும். அதாவது நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் வணங்கக்கூடாது போல இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம கடவுள் முன்னால் விழுந்து வணங்கணும்னு வணங்குறோம். கொஞ்சம் பின்னால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல சித்தருக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் நந்தி வந்து. கொஞ்சம் பின்னாடி, அதாவது துர்க்கையும் தாண்டி வந்து தான் நந்தி இருப்பார். நந்திக்கிட்ட வந்து தான் விழுந்து வணங்கணும். அவரை சுற்றி வந்து வணங்கலாம். நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கப்பதை பார்ப்போம். எல்லாம் வல்ல சித்தரோட கருணையெல்லாம் பேசுகிறதுக்கெலாம் ஒரு பகுதி போகாது. அவரோட மகிமை அப்படிப்பட்டது. அங்கேருந்து அந்த பக்கம் பின்னாடி தள்ளி வந்து நந்திக்கிட்ட வந்து தான் வணங்கணுமா. இப்படி நமக்கு ஒருத்தங்க எங்கேயோ இப்படி போகிறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை நம்ம காதில் கேட்டுக்கிறோம். அது மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிறதா இருக்கும். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து நவகிரகங்களோட பலன்கள் கேட்குறாங்க. நவகிரகங்களுக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும், என்ன நமக்கு இது பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும்னு கேட்குறாங்க. வஸ்திரங்கள், அந்த மாதிரி தகவல்கள்லாம் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் பகிர்ந்துக்குவோம். தொடர்ந்து பார்த்துட்ருங்க எங்கள் வீடியோக்களை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.